இப்போ ஒரு ஆண் மகன் இருக்கான். ஆண் மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க தாய் தகப்பனார் அந்த பையனோடு சேர்ந்து ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. 5 பொண்ணு பார்ப்பாங்க, 10 பொண்ணு பார்ப்பாங்க, இன்னும் 2 பொண்ணு சேர்ந்து பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டதில் அந்த மகன் போன்ற வாலிபருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிடுச்சின்னு வச்சுங்க. அந்த பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைஞ்சிடுச்சுன்னா தேதி குறிப்பிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சதுன்னு நாள் குறிப்பிடுவாங்க, திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது அந்த பையனும் அந்த பொண்ணும் மணவரையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சொந்த பந்தத்துக்கு பூரா பத்திரிக்கை வச்சு சொந்த பந்தம் பூரா நிறையா வந்திருக்காங்க. அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் மணவரையில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஐயர் என்ன பண்ணுவார், சுலோகத்தை சொல்லிவிட்டு அந்த தாலி கயிறை எடுத்து மணமகன் கையில் கொடுப்பார். அந்த புரோகிதர் சொல்லும்போது நீ தாலி எடுத்து கட்டுற. அந்த மாதிரி நீ தாலி கட்டுற நேரத்தில் உங்கள் சொந்தத்தில் வந்தவங்க அத்தனை பேருமே என்ன சொல்லுவாங்க, பெருமைங்க எல்லாமே வாழ்த்துவாங்க, அச்சதையை போட்டு வாழ்த்துவாங்க. எப்படி 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி பெரியவங்களாம் சொல்லிட்டு போகிற கல்யாணம் நல்ல முறையில் அமோகமாக நடந்து முடிஞ்சிருக்கும். உனக்கும் உன் மனைவிக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி திருமணம் முடிஞ்சதில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நாள் சென்றுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு 10 நாள் சென்று நீயும் மனைவியும் வெளியே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. கடத்தெருவு பக்கமாக போகிறீங்க. கடத்தெருவு பக்கமாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருப்பீங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல அந்த பொண்ணு யாரையோ பார்த்து சிரிக்குது. உன்னுடைய மனைவி யாரையோ பார்த்து சிரிக்கும்போது நீ அதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவ, ஏய் யாரை பார்த்து சிரிக்கிற, யாரை பார்த்து சிரிக்கிற, என்ன யார் அவங்க, நமக்கே தெரியலையே யார் அவங்க அப்படின்னு நீ கேட்ப. பொண்ணு யாரையோ பார்த்து சிரித்த உடனே ஐயோ தன்னுடைய மனைவி பக்குன்னு இருக்கும் உனக்கு. அப்படியே என்னடா நம்மளை விட்டுட்டு அங்கே யாரையோ பார்த்து சிரிக்கிறாருன்னொன்னே அப்படியே உன் மனசு அப்படியே வேதனைப்படும். அந்த நேரத்தில் வேதனைப்பட்டுட்டு இருக்கும். யாரை பார்த்து சிரிக்கிற அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லுவான், இல்லைங்க எங்கள் தூரத்து சொந்தம், நம்ம திருமணத்துக்கு வரல, அதனால் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால் பார்த்து சிரித்தேன் அப்படின்னா. ஓஹோ அப்படியா, சரி நான் வேறு ஏதோ காரணமாக நினச்சிக்கிட்டேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இது திருமணமாகி நடக்கிற நிகழ்ச்சி. ஒரு பெண்ணு ஒருத்தனை பார்த்து சிரித்த உடனே உனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது மனசு, என்னடா சிரிக்குதுன்னு. அதே மாதிரி ஒரு 10 நாள் சென்று நீங்கள் ரோட்டில் அதே மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது உன்னுடைய மனைவி நீ நடந்து போயிட்டுருக்கும்போது கும்பல் கொஞ்சம் நிறையா வந்துட்டுருக்காங்க. அதில் வயசான ஒரு பெரியவர் தள்ளாடி நடந்து வரவர் அங்கேருந்து நடந்து வரும்போது தெரியாத உன் மனைவி மேலே இடிச்சிடுறாரு, முதுகில் இங்கே இந்த இடத்துல இடிச்சிடுறாரு. இடித்த உடனே நீ என்ன பண்ணுவ, அந்த பெரியவன்னு கூட பார்க்க மாட்டா. யோ என்னையா பெண்ணு வந்துட்டு இருக்குது, நீ பார்த்துட்டு வரணும்னா கண்ணை மூடிக்கிட்டு வரியா, நீ மேலே இடிச்சிட்டு போறிய, இதெல்லாம் இந்த வயசுக்கு சரிப்பட்டு வராது, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, ஐயோ இதெல்லாம் தப்புப்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அந்த பெரியவர் சொல்லுவார், ஐயா என்னாலே நடக்க முடியல, தெரியாமல் தான் நான் மேலே பட்டுருச்சு, மன்னிச்சிங்க. ஏன் பாரு மன்னிச்சிங்கன்னு கேட்கும்போதே நீ இன்னும் அதிகமாக தோரணையில் கத்த ஆரம்பிப்ப. ஏன் கத்த ஆரம்பிப்பேன்னா, பொண்ணை பார்த்து சிரித்தா அது என்னத்துக்குன்னு கேட்குற, ஒரு ஆள் இடித்தா அது எதுக்குன்னு கேட்குற. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடந்துக்கிட்டு வந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு பச்சை தமிழனுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி. என்ன காரணம், வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்த ஊர், வீரம் செழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு சிரிச்சா போச்சு, மேலே இடிச்சா போச்சு. இதுக்கே இவ்வளோ கோபம் வருது. ஏண்டா தம்பி, நான் தாத்தா கேட்குறேன், 76 வயசை தாத்தா தாண்டி போயிட்டேன்ல, தாத்தாக்கு விவரம் புரியல. தாத்தா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன், உன்னுடைய தொட்டு தாலி கட்டின மனைவி நீ விரும்பி எத்தனையோ பொண்ணை பார்த்து இதில் கட்டியிருக்கிற, அந்த மாதிரி கட்டின மனைவிக்கு 2 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை, 3 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு சித்த வைத்திய மருந்தில் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா மூலிகை ரகசியம் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டு சித்த வைத்திய மருந்தில் கர்ப்பங்களை உற்பத்தி பண்ண முடியும், குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்க முடியும், உன் கணவன் இல்லைன்றத்தில் ஈடுபடக்கூடிய அளவு தகுதி பண்ண முடியும்னு தாத்தா சொல்லி சலிச்சு போச்சு. எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.